தலைவா இப்ப நம்ம வந்து வாத்து புடிச்சு அண்ணனை வந்து கட் பண்ண சொல்லி நம்ம வந்து சமைச்சு சாப்பிட போறோம். பக் 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 பக். இது என்ன கோழி கத்துறதா இல்ல வாத்துக்கு கத்துறதா? நல்ல ஒரு ஒயிட் கலர்ல வந்து சூப்பரா இருக்கு. அம்மாடி என்ன பறக்குது. சரி உன்னை விட்டுறேன், நீ வந்து கவலைப்படாத. நான் வந்து சாப்பிட போறது இந்த வாத்தை தான். வா, நல்லா கொதிக்கிற தண்ணியில வந்துட்டு ஃபுல்லா வந்து வாத்தை வந்து உள்ள போட்டாரு. இங்க பாருங்க, சூப்பரா வந்து நெருப்பு நல்லா செம்மையா வந்து எரிஞ்சிட்டு இருக்குது. சூப்பர்பா. மிக்சி எல்லாம் கிடையாது, அது எவ்வளவு டேஸ்டா இருக்கும் பாருங்க. மிக்சி இல்லாம உரல்லையே வச்சு பண்றது எவ்வளவு சூப்பரா இருக்கும்னு பாருங்க. ஆஹா, கறி போட்டாச்சு, வாத்துக்கறி போட்டாச்சு. தலைவா பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஆவி பறக்க பறக்க மணக்க மணக்க அருமையா இருக்குங்க பாருங்க. வாத்துக்கறி இட்லி வித் வாத்து முட்டை. ஆஹா, எந்த பீஸ் எடுக்கிறதுனே தெரியல, எல்லா பீஸுமே நல்லா இருக்கு. ஓகே ரைட், பாத்துக்கங்க தலைவா. வாத்துக்கறி வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல உங்க எல்லாரையுமே சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன். இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு கிராமத்துல நம்ம இன்னைக்கு வாத்துக்கறி சாப்பிட போறோம். கேட்கும் போதே ஜாலியா இருக்குது இல்ல? சேலம் பக்கத்துல இருக்கக்கூடிய காக்காபாளையம் டு ஆட்டையாம்பட்டி போற வழியில இருக்கக்கூடிய ஜிகே கிராமத்து மண் சட்டி வறுவல் இந்த கடைக்கு தான் நான் வந்து வந்திருக்கேன். பாத்துக்கோங்க, இந்த கடையுடைய செட்டப் வந்து எப்படி இருக்குது பாருங்க. ஆக்சுவலா ஒரு சின்ன கடையில ஒரு கூரை செட்டப்ல வந்துட்டு செம்மையா வந்து வாத்து கறி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஏரியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த காக்காபாளையம் டு ஆட்டையாம்பட்டியில இருக்கக்கூடிய ஏரியா ஃபுல்லா, இந்த ரோடு ஃபுல்லாவே இவங்க வந்து ஒரே ஒரு கடை மட்டும் தான் வச்சிருக்காங்க வாத்து கறிக்குன்னு. இதுல இன்னும் ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாத்துக்கறியோட இட்லி வச்சு நம்ம வந்து வாத்துக்கறி சாப்பிட போறோம். அதுதான் வந்து மெயின். வாத்துக்கறினா நமக்கு வந்து சாப்பாடோட வச்சு தருவாங்களா அப்படிலாம் யோசிக்காதீங்க. காலையில 7 மணில இருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் நீங்க மதிய டைம்ல வந்தாலும் வந்து இட்லி தான் வந்து கிடைக்கும். ஏன்னா மதிய டைம்ல இட்லியா அப்படின்னா, அந்த மதிய டைம்ல அந்த இட்லி வித்து அந்த வாத்துக்கறி வறுவல் சாப்பிட்றதுக்கு தான் இங்க வந்து கூட்டம் வந்து குவிஞ்சுட்டு இருக்கிறாங்க. உண்மையாவே அவ்வளவு பேர் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து வர்றாங்க. இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து வாத்து வந்து இவங்களே இங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. வாரத்துல ஒரு நாள் வந்து ஃபுல்லா வாத்து வாங்கி இங்க ஃபுல்லா வளர்த்துட்டு இருக்கிறாங்க. கேட்கறவங்களுக்கு இங்க இருந்து அப்படியே புடிச்சு கொடுத்து, இதுல ஹைலைட்டான விஷயமே அதுதான். நம்மளே வந்து நமக்கு என்ன வாத்து தேவையோ நம்ம போய் அப்படி வாத்து கழுத்தை தூக்கி அப்படி புடிச்சு இவங்க கிட்ட கொடுத்தோம்னா செம்மையா வந்து அதை ஃபுல்லா கிளீன் பண்ணி இவங்களே கட் பண்ணி சூப்பரா வந்து சமைச்சும் கொடுத்துட்றாங்க. அங்க பாருங்க, அக்கா வந்து ஒரு வாத்தை வந்து ஃபுல்லா எல்லாம் சுட்டு எடுத்துட்டு போறாங்க பாருங்க. அங்க அந்த பக்கம் வந்து அண்ணன் வந்து ஒரு வாத்தை வந்து கிளீன் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்ப அக்கா வந்து இன்னொரு வாத்தை வந்து சுட்டு அந்த பக்கம் கொண்டு போயிட்டாங்க. தலைவா இப்ப நம்ம வந்து வாத்து புடிச்சு அண்ணனை வந்து கட் பண்ண சொல்லி நம்ம வந்து சமைச்சு சாப்பிட போறோம். அண்ணா சொல்லுங்கண்ணா, எனக்கு நிறைய வாத்து இருக்கு, என்னென்ன வகையான வாத்து இதுல இருக்குதுன்னு? எல்லாமே ஒரே நாட்டு வாத்து தான், வகையெல்லாம் அப்படி கிடையாது. பொட்டை வாத்து கொஞ்சம் கொழுப்பா இருக்கும், இது நல்லா ஒரே ரகத்துல வர்றது தான். சரி, எதை போட்டாலும் சளிக்கு இரும்பலுக்கு மெயினா இதுதான் சாப்பிடுவாங்க அதிகம். சளிக்கு இருமலுக்கு வாத்து சாப்பிடலாமாண்ணே? அதுதான் மெயினா, அதுதான். இன்னும் கறிக்கு ஆசைப்பட்டா சாப்பிடறதெல்லாம் கிடையாது. சளி இரும்பலுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி, நோவுக்கு அந்த எதிர்ப்பு சக்திக்கு இதுல சாப்பிடுறதான் இந்த பொருள். வாத்துல இவ்வளவு மருத்துவ குணம் இருக்கா? வாத்து மருத்துவ குணம் தான். இல்லைன்னா இது வந்து சாப்பிட்றவங்க நிறைய சாப்பிடுவாங்க. சரி 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 சரி. அந்த உடம்புக்கு சளிக்கு அவசரமா தான் வருவாங்க. அந்த பனிக்காலம் மழை காலம் வந்துச்சுன்னா நம்ம கிட்ட ஓட்ட நல்லா ஓடும். சூப்பர்ண்ணே. அப்ப வாங்கண்ணே, எனக்கு ஒரு வாத்து ஒண்ணு எனக்கு புடிச்சு கொடுங்கண்ணே. எனக்கு ஆசையா இருக்கு, நாவே பிடிக்கலாமா? எல்லாமே ஒரே வாத்து தானே, எது வேணாலும் எடுத்துக்கலாமா? ஆனா உண்மையாவே தலைவா செம கலர்ஃபுல்லா ஜாலியா இருக்கு எனக்கு பாக்குறதுக்கு. எப்படி இருக்கு பாருங்க. அண்ணே கொத்துமாண்ணே வாத்து? கொத்தாது, நம்மளே புடிச்சுக்கலாம். சரி, எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க, நீங்க புடிச்சு என் கையில கொடுங்க, நான் வேணா வாங்கிக்கிறேன். எனக்கு பயமா இருக்கு. அது ஏன்னா நம்மளை பார்த்து அது பயந்து வேற ஓடுது. எங்க பாருங்க, அச்சோ அழகா ஓடுது. புடிச்சிட்டாரு அண்ணன், புடிச்சிட்டாங்க. எப்படி முடிக்க தலையை பிடிச்சிக்கலாமா? ஐயோ அம்மாடி, இங்க பாருங்க. ஐயோ வாத்து அழகா இருக்குதுங்க. அண்ணா எவ்வளவு வெயிட் இருக்கும் இது? 3/4 கிலோ வரும். இப்படி பிடிக்கிறது ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? சச்சோ சே, அழகா இருக்கு. இங்க பாருங்க தலைவா, அப்படி மயில் கலர்ல இருக்கு பாருங்க அதோடைய கழுத்து. எப்படி இருக்கு தெரியுமா? சே, சூப்பரா இருக்கு தலைவா. இங்க பாருங்க, மயில் கலர்ல இருக்கு. நல்ல கலர் வந்து சூப்பரான கலர். இது நல்ல ஒரு சாம்பல் நிறத்துல செம்மையா இருக்கு. உண்மையாவே கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு தலைவா. இப்ப இந்த வாத்து தான் நம்ம வந்து புடிச்சு கொடுத்து நம்ம வந்து சாப்பிட போறோம், சமையல் பண்ணி. பாத்துக்கோங்க தலைவா. இங்க பாருங்க, தம்ப்நெயிலுக்கு போட்டோ எடுக்கிறதுக்காக நான் 2 வாத்தை வந்து தூக்கி வச்சிருக்கேன். உண்மையாவே இந்த வாத்தும் நல்லா செம்மையா தாங்க இருக்கு. நல்ல ஒரு ஒயிட் கலர்ல வந்து சூப்பரா இருக்கு. அம்மாடி என்ன பறக்குது. சரி உன்னை விட்டுறேன், நீ வந்து கவலைப்படாத. நான் வந்து சாப்பிட போறது இந்த வாத்தை தான். இது பாருங்க அமைதியா இருக்கு. நான் பிடிச்சதுல இருந்து இது வரைக்கும் எந்த சவுண்டுமே கொடுக்கல. வெரி குட் வாத்து.
ஓகே வாங்க இந்த வார்த்தை நம்ம போய் ஓ சரி 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 ஓகே 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 அதை நான் வந்து உள்ள விட்டுட்டேன். இப்ப இந்த வார்த்தை தான் நம்ம வந்து அண்ணன்ட்ட கொடுத்து நம்ம வந்து செய்ய போறோம். அண்ணன் தாங்கண்ணே சொல்றதுக்கு பாக்குறீங்களா? அது வேண்டாம் போயிருங்க. ரெடி பாருங்க அண்ணன். அப்பா சுடுதண்ணி அண்ணன் அந்த குண்டான்ல ஃபுல்லா வா நல்லா கொதிக்கிற தண்ணியில வந்துட்டு ஃபுல்லா வந்து வாத்தை வந்து உள்ள போட்டாரு. நல்லா அடுப்புல வச்சு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த தண்ணி. அந்த குண்டானை அப்படியே எடுத்து அண்ணன் கீழே இறக்கி வச்சு அந்த வாத்தை தூக்கி அதுல போட்டாரு. வா அந்த அளவுக்கு நல்லா சூடான இருக்கிற தண்ணியில வந்து போட்டாதான் அவ்வளவுதான். அதுல அந்த வாத்தோட அப்படியே இறகலாம் அங்க பாருங்க. ஆஹா கையில எடுக்கும்போது அப்படியே பிச்சுட்டு வருது. அண்ணன் வந்து எடுத்து பாக்குறாரு. ஓகேவா நல்லா சாஃப்டா ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அண்ணா வாத்து இறகு நல்லா ஹார்டா இருக்குமா இல்ல சாஃப்டா இருக்குமாண்ணே பிக்கிறதுக்கு? கையில பிக்கிறதுக்கு நாட்டுக்கோழி மாதிரிதான் இருக்கும், கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும். நாட்டுக்கோழி மாதிரிதான். சரி நாட்டுக்கோழிக்கு இதுக்கு என்னென்ன வித்தியாசம்? 2 தடவை சாப்பிடுறது, இது 1 தடவை சாப்பிட்டா போதும் சளிக்கு. நாட்டுக்கோழி 2 தடவை சாப்பிட்டா சளி சரியாகும். இது 1 தடவை சாப்பிட்டாவே சீக்கிரம் சரி. ஒரிஜினல் நாட்டுக்கோழி எங்க வருதுல கிராஸ் தான் வருது. இது வந்து ஆனா நாட்டு வாத்து என்ன நமக்கு எங்க இருந்து வாத்து வருது? ஆந்திரா. ஆந்திரால இருந்து. அங்கதான் வளர்ப்பு அதிகம், தண்ணி அதிகம், அங்கதான் இருக்குது. நீங்க இப்ப ஒரு நாளைக்கு இப்ப எத்தனை வாத்துன்னு நம்ம கடையில போகுது அதிகமா? கஸ்டமர் வர வரைக்கும். கஸ்டமர் வரத பொறுத்துதான். இந்த சனி ஞாயிறுல எல்லாம் வியாபாரம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல? ஞாயிற்றுக்கிழமை நல்லா ஓடும். ஞாயிற்றுக்கிழமை நல்லா ஓடும். மதியம் இந்த சாப்பாட்டுக்கு வாங்கிட்டு போயிருவாங்க. நம்ம எப்படின்னு நம்ம இங்கேயே செஞ்சு கொடுக்கறதானா இல்ல வாத்து கறியா கேட்டாலும் தருவீங்களா? கறியா கேட்டாலும் தருவீங்க. கறியா கேட்டாலும் தருவீங்க. சரி சரி சரி. கிலோ கணக்குல தான்ல? கிலோ கணக்குல வாத்து கணக்குல தான். முழு வாத்தா உயிரோட வேணும்னாலும் தருவீங்க. சரி சரி. வா அங்க பாருங்க அண்ணன் வந்து எப்படி உரிச்சிட்டு இருக்கிறாரு பாருங்க. அந்த வாத்து அப்படி உரிச்ச உடனே உடம்பு பாருங்க செக்க செவேர்னு ஆயிடுச்சு. அந்த வாத்துக்கு எப்படி இருக்கு பாருங்க. உண்மையாவே வாத்து வந்து பாக்குறதுக்கு பெருசா இருக்கு. பட் 3/4 கிலோ தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம வந்து கோழியை கம்பேர் பண்ணும்போது வாத்து வந்து அப்பியரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா தான் இருக்குது, குண்டா இருக்கிற மாதிரிதான் இருக்குது. ஆனா கோழி கூட ஒரு 1.5 கிலோ 1.25 கிலோ இருக்கும் போல. பட் வாத்து வந்து 3/4 கிலோ தான் அண்ணன் வந்து பார்த்த உடனே வந்து சொல்லிட்டாரு. ஸோ சூப்பரா வந்து அண்ணன் வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆசையா இருக்கு எனக்கு. நான் வந்து லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் தலைவா நான் வந்து வாத்து கறி சாப்பிட போறேன். பாத்துக்கங்க. 2.5 மாசம் குஞ்சு தான். 2.5 மாசமான இது? ஆஹா நல்லா இருக்கும்ல, எலசா இருக்கும் கறி. வேக்காட்டு நல்லா வரும். இதே மிஷின்ல போட்டு சுத்தம் பண்ணலாம். மிஷின்ல போட்டு பண்றோம்னா கறி எல்லாம் நச நசன் ஆயிரும், நல்லா இருக்காது. ஆமா இது இப்ப இந்த நாட்டுக்கோழி வாத்தெல்லாம் கிளீன் பண்றதுக்கு மிஷின் வந்துருச்சு. சுடுதண்ணில அதுவே கிளீன் ஆகி அப்படியே ரெக்கையெல்லாம் எடுத்துலாம் பெல்ட் அடிக்க அடிக்க கறி நச நசன் ஆயிரும். கையில பொசிக்கு நான் அடுப்புல வாட்டி பண்ணக்குள்ள கறி டெம்பரேச்சர் இருக்கும். ஏய் வாத்து நான் வந்து ஓடாததுக்கு முன்னாடியே இந்த வாத்து வந்து வேக வேகமா வந்து ஓடுது. இப்ப நான் வந்து உள்ள வந்து பாக்குறேன். ஓகேவா? வாத்து வந்து எப்படி? சரி 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 சரி. பயப்படக்கூடாது. நல்ல வாத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பிரச்சனையே இல்லை. உன்னோட வந்து மெர்ஜ் ஆகி நல்லா ஜாலியா வந்து விளையாடுது. இன்னும் எத்தனை வாத்து? ஒரு நிமிஷம் இருங்கக்கா வரேன். அக்கா வந்து என்னமோ சொல்றாங்க, எனக்கு என்ன புரியல. சொல்லுங்க. ஒரு வாத்து கூட பிரியாதுங்க. ஒரு வாத்து போச்சுன்னா அதுக்கு பின்னாலேயே தான் ஒன்னொன்னா போகும். ஆமா கரெக்ட். இந்த வாத்து மட்டும் நான் பாத்திருக்கேன், அப்படியே மந்தையா தான் போகணுவாங்கல்ல. வாத்து மடையங்கிறாங்களே அந்த மாதிரி. வாத்து மடையன் அப்படிங்கிற மாதிரி உண்மைதான். என்ன வாத்துக்கும் சொல்லுவாங்க, ஆடுக்கும் சொல்லுவாங்க. கரெக்டாக்கா? ஆட்டு மந்த மாதிரி போவாத, வாட்டு மடையன்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்னன்னா ஒரு வாத்து என்ன பண்ணுதோ அதையேதான் பின்னாடி இருக்கிற எல்லா வாத்துமே பண்ணும். ஒன்ன ஃபாலோ பண்ணி இன்னொன்னு போறதுனால வாத்து மடையன், நீயும் வாத்து மடைய மாதிரியே இருக்காத, தனியா யோசி அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கான காரணம் வந்து இதுதான். இது என்ன கோழி கத்துறதா இல்ல வாத்துக்கு கத்துறதா? சரி ஏதோ ஒண்ணு கத்துறது. ஆனா நல்லா இருக்கு, உண்மையாவே சூப்பரா இருக்கு. பாய் வாத்து பாய். ஓகே நான் வந்து இந்த வாத்தை விட்டு வெளியே போறேன். அது கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்கட்டும். ஓகேவா? நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அண்ணன் அந்த பக்கம் வந்து முடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா ஃபுல்லா வந்து கையாலே கிளீன் பண்ணிட்டாங்கப்பா. செம்மையா வந்து கிளீன் பண்ணிட்டாங்க. சூப்பரு. இதை அடுத்து அப்படியே வெட்டிடலாமாண்ணே?
கருக்கணும், கறிக்கு மஞ்சள் போட்டு கழுவி வாட்டணும்ல, நெருப்புல வாட்டணும். கரெக்ட். அந்த நெருப்புல வாட்டுறதுக்கான காரணம் இதுல இருக்கிற அந்த முடி வந்து பொசுங்கிறதுக்காக மட்டுமானே? இல்ல கறி காட்டினாதான் அது கறி நல்லா இருக்கும். நாட்டுக்கோழி மாதிரி தான் டேஸ்ட். ஆமா, நம்ம நாட்டுக்கோழி வந்து அதானே பண்ணோம் நம்ம. சூப்பர் சூப்பர். நாட்டுக்கோழி வந்து நல்லா இதுக்கப்புறம் உரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, நெருப்புல வாட்டிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டாங்க. சோ அதே ப்ராசஸ் தான் வந்து இங்கேயும் பண்றாங்க. அது அப்பதான் வந்து கறி வந்து டேஸ்டா இருக்கும்னு வந்து சொல்றாங்க. அதுதான் வந்து உண்மை. அங்க பாருங்க தலைவா, பக்கத்துல போய் நம்ம வந்து அதுகிட்ட ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணதுனால ஓடி ஓடி விளையாண்டுச்சு இல்ல, அதுல வந்து டயர்ட் ஆகி எல்லா வார்த்தை வந்து தண்ணி குடிக்குது. பாவம் எவ்வளவு அழகா வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கு பாருங்களேன். சுத்தி நின்றுட்டு அந்த குட்டியோண்டு அந்த இருக்கிற தண்ணி எட்டி எட்டி உள்ள வந்து குடிச்சிட்டு இருக்குது. கழுத்து நல்லா பெருசா இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கீழே வரைக்கும் கழுத்தை விட்டு நல்லா அழகா வந்து தண்ணி குடிக்குது. உண்மையாவே நல்லா ஒரு 30 வாத்துக்கிட்ட வச்சிருக்கிறாங்கங்க. செம்ம. நாளைக்கு தான் லோடு வரும். நாளைக்கு லோடு வருதானே? எப்போ வாரத்துல ஒரு டைம் வாங்குவீங்களா? வாரத்துல ஒரு நாள் வரும் ஆந்திரால இருந்து. எத்தனை வாத்தினை வாங்குவீங்க வாரத்துக்கு? 80 70 வாத்து வாங்க. 80 70 ஓடிரும். இப்போ ஒரு வாரம் இங்க வாத்து இங்க இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, அது உடம்பு சரியில்லாம போறது அந்த மாதிரிலாம் வராது. வாத்துக்கு வந்து நோயும் கிடையாது, ஊசியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இதெல்லாம் ஊசி போட்டு வளர்த்துறதும் கிடையாது, எதுவும் கிடையாது, இயற்கையா வளருது. அப்படின்னா அந்த கறி ரொம்ப ரொம்ப நல்லதாச்சே. அதனாலதான் சனங்க இதை விரும்பி சாப்பிடுறாங்க. அதனால இந்த உடம்புக்கு ஆஸ்மா கறீங்க, ஆஸ்மாவுக்குலாம் நல்லா கேட்கும். ஆஸ்மா இருக்கிறாங்களா அவங்களுக்கு நல்லா கேட்கும். அவ்வளவுதான். இப்ப வந்து வாட்ட போறாரு அண்ணன். வாங்க வாங்க வாங்க. ஆஹா, உள்ள போட்டாரு பாருங்க. இங்க பாருங்க, சூப்பரா வந்து நெருப்பு நல்லா செம்மையா வந்து எரிஞ்சிட்டு இருக்குது. அடடா, அவ்வளவுதான். நல்லா கருக்குறாங்க பாருங்க. அண்ணன் தான் சொன்னாங்க, நான் வந்து நெருப்புல வாட்டுறதுன்னு சொன்னேன். ஆனா அண்ணன் வந்து அழகான ஒரு வார்த்தை சொன்னாரு, கருக்குறது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது கருத்தாதான் வந்து அழகா வந்து டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும், அல்டிமேட்டா. என்னண்ணே இது மாதிரி தண்ணி மாதிரி ஏதோ எண்ணெய் மாதிரி வருது. நெய் வரும் வாத்துல. வாத்துல நெய் வருமா? கொழுப்பான அது? கொழுப்பு வாத்து. வா, டேஸ்ட் செம்மையா இருக்கும். என்ன இப்படி வாட்டினாதான் நெருப்புல கேஸ்ல கூட வாட்டலாம். நெருப்புல வாட்டினாதான் இன்னும் டேஸ்ட் கிடைக்கும். இன்னும் கேஸ் எடுத்து நாங்க கறுக்க மாட்டோமா? அதான் கரெக்ட். எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த காத்துலயும் இந்த விறக போட்டு எரிய வச்சு கையெல்லாம் சுட்டுக்கிட்டு இப்ப கேஸ் எல்லாம் நிறைய வாட்டுறாங்க. கேஸ்ல வாட்டினா அந்த அதனோட வாசனை வேற மாதிரி. அந்த காலத்துல இதுல பிடிக்கிறீங்கண்ணே, சொல்லுங்கண்ணே. அந்த காலத்துல எது கடலக்காயெல்லாம் சுட்டு தின்னாங்க. அந்த காலத்துல கடலக்காய் வேர்க்கடலை எல்லாம் சுட்டு தின்னா எவ்வளவு டேஸ்ட். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். காட்டுக்குள்ள போய் அப்படியே கடலை அப்படியே பறிச்சுட்டு வந்து அப்படியே வந்து நெருப்புல சுட்டு சாப்பிடுறது அந்த காலத்துல எல்லாம் டேஸ்ட் அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த காலத்துலதான் குக்கர்ல போட்டு தண்ணி ஊத்தி அவிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். குக்கர் சாப்பாடு சாப்பிடக்கூடாது. கரெக்ட், குக்கர் சாப்பாடே சாப்பிடக்கூடாது. ஸ்டீம் வந்து பிரிட்ஜ்ல வச்சு எதுவுமே வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய எவ்வளவு விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க நம்ம அண்ணன். அப்பா அதுல இருந்து அவ்வளவு நெய் போதுண்ணே இல்லைன்னா அந்த கொழுப்பு அப்படியே அங்க பாருங்க சொட்டுது, அவ்வளவு சொட்டு சொட்டா சொட்டுது. அம்மாடி, இங்க பாருங்க விரைச்சு போய் கிடக்கு இந்த வாத்து. ஆக்சுவலா எனக்கு இப்ப இதை பார்க்க வாத்து மாதிரியே இல்லை, ஏதோ டைனோசர் குட்டி மாதிரி கிடக்குது. அந்த மாதிரி இருக்கு. அவ்வளவுதான், வாட்டிட்டு வந்து அப்படியே கழுவுறாங்க. வாட்டி முடிச்சுட்டு அண்ணன் வந்து கழுவுறாரு. இந்த நெய்யெல்லாம் போகணுமாண்ணே? அது இல்ல, இந்த மேல கருக்குன கறி எல்லாம் இருக்கும்ல. ஆஹா, ஒரு வாத்துக்கு இவ்வளவு மெனக்கட்டணுமாண்ணே சமைக்கிறதுக்கு? 1 மணி நேரம் ஒரு வாத்து பிடிச்சி செஞ்சோமா 1 மணி நேரம். 1 மணி நேரம் ஆகும். வாத்தை பிடிச்சி நம்ம வந்து அதை கழுத்தை உடைச்சு சுடுதண்ணியில விட்டு அதை சுட்டு மேலே எடுத்து அந்த இறகெல்லாம் எல்லாம் பிச்சு போட்டுட்டு அதை கருக்கி அதை வெட்டி சமைக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடும்ல. அங்க பாருங்க அக்கா பாருங்க, அடுத்து வந்து கஸ்டமர் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. அக்கா ஓடி போய் வாத்து பிடிச்சிட்டாங்க. ஐயோ பிடிச்சிட்டாங்க. ஐயோ சே, செம்மையா வந்து பிடிச்சிட்டாங்கப்பா. அடுத்து பாருங்க, டைம் பாருங்க, கிட்டத்தட்ட வந்து 4:30 மணி ஆயிடுச்சு. இப்பதான் வந்து ஒரு கஸ்டமர் வந்து எங்களுக்கு வந்து வாத்து வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவ்வளவுதான், அப்படியே முறிச்சிட்டாங்க கழுத்தை. அப்படி இங்க வாங்க நம்ம அண்ணன். ஆஹா, மஞ்சள் தேய்க்கிறாங்க பாருங்க, கிருமி நாசினி.
செம்ம வந்து மஞ்சள்ல வந்து தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க. மஞ்சள் தேய்க்கிறது எதுக்குண்ணே? மஞ்சள் தேய்ச்சா கறி நல்லா இருக்கும். டேஸ்டுக்காக தானா? டேஸ்ட் கிடைக்கும், கருக்குன வாசம் வராது. ஓ சரி 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 சரி. கறி இப்ப கறிக்கு வெட்டணுமா, கறி சீக்கிரம் கெடாது. மஞ்சள் வந்து மேலேயே தேய்ச்சிட்டு கறி வெட்டிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு ஆக்குறதுனா மஞ்சள் போட்டு உப்பு கல்ல போட்டு பெரட்டி வச்சிருவாங்க. நாளைக்கு ஆக்குறதுனால இன்னைக்கு மஞ்சள் போட்டு பெரட்டி வச்சுட்டா நல்லா இருக்கும். கல் உப்பு போட்டு மஞ்சள் போட்டு. வா, ஆனா இந்த காலத்துல வாங்கி 1/2 மணி நேரத்துல ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சாதான் செய்யவே முடியுது. அவ்வளவுதான், தொங்கு விட்டார் அண்ணன் பாருங்க. சூப்பரா. ரைட்டு தலைவா, பாத்துக்குங்க. வாத்து வந்து உரிக்கிறாங்க. அடடா, வா, செம்மையா வந்து உரிச்சு அப்படியே கையில எடுத்துட்டாரு அண்ணன் பாருங்க. ஒரே உரிதான் உரிச்சாரு, உடம்பு தனியா வந்துருச்சு. ஆனா இது என்னதுண்ணே? ஈரலா? ஐயோ, அவ்வளவுதான், குடல்லாம் வந்து தனியா எடுத்து எல்லாம் போட்டுற வேண்டியதுதான். சூப்பரு. அடாடாடாடா, அவ்வளவுதான். அடடா, அங்க பாருங்க, சூப்பரா வந்து கழுவிட்டார் அண்ணன். அவ்வளவுதான், இப்ப அப்படியே கட் பண்ணுவாரு பாருங்க அண்ணன். அவ்வளவுதான். ஆஹா, சூப்பர். அங்க பாருங்க, நம்ம வந்து பிராய்லர் கோழி எல்லாம் வாங்கி சாப்பிடுறோம். ஆனா என்ன, நம்ம ஊர்ல வந்து அதான் கிடைக்குது, இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் கிடைச்சா நம்ம டெய்லி வாங்கி சாப்பிடலாம். எப்படி கட் பண்றாங்க பாருங்க, குட்டி 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 பீஸா சூப்பரா வந்து போட்டாருங்க அண்ணன். அடடா, செம்மையா இருக்கே. அடாடாடா. ஆனா இது என்னதுண்ணே, தலையா? இல்ல, தலை கையில போட்டு. வா, சைடு, இது சைடு அந்த ரெக்கை. இந்த சுட்டதுனால அது மேல அது கருப்பாயிடுச்சோ, அந்த தோல் சுட்டு நம்ம மஞ்சள் தேய்ச்சதுனால மேல வந்து கருப்பாயிருச்சு. இந்த பிரேர கோழி வந்து எதுவுமே பண்றதில்ல, அப்படியே அதனாலதான் அது வந்து வெள்ளையாவே இருக்குது. போட்டு அப்படியே பண்ணி விட்டுறாங்க. பாருங்க தலைவா, அப்படி கறி வந்து பார்க்கும் போதே எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. நல்லா ஒரு பிளாக் கலர்ல செம்மையா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கே. அடடா, அவ்வளவுதான், அண்ணன் வெட்டி முடிச்சிட்டாரு. 10 நிமிஷம் கூட ஆகல, டக் டக் டக்னு வெட்டிட்டாரு. தலைவா இங்க பாருங்க, அண்ணன் வந்து ஆஹா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பண்றாங்க. எவ்வளவு சூப்பரா. உரல்லையேவானே, மிக்ஸிலாம் எதுவும் யூஸ் கிடையாது? எதுவுமே மிக்ஸில போடுறதுல. பா, சூப்பர்பா, மிக்ஸி எல்லாம் கிடையாது. அது எவ்வளவு டேஸ்டா இருக்கும் பாருங்க. மிக்ஸி இல்லாம உரல்லையே வச்சு பண்றது எவ்வளவு சூப்பரா இருக்கும்னு பாருங்க. அடா 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 அடா. இங்க பாருங்க, தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, அவ்வளவுதான். பேஸ்ட் மாதிரிலாம் கிடையாது, சும்மா அப்படி நசுக்கிறது தான் இல்லைண்ணே? பேஸ்டே கிடையாது, கடை ரெடிமேடும் கிடையாது, ரெடிமேடே கிடையாது எதுவுமே. சே, அதாங்க பாத்துருவோம் இன்னைக்கு எப்படி இருக்குது டேஸ்ட்னு. தலைவா, அடுத்து அக்கா பாருங்க, இன்னொரு வாத்து வந்து ஆர்டர் வந்துச்சுல்ல, அந்த வாத்துக்கு வந்து அக்கா எல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. மேல எல்லாம் வாட்டுறாங்க இப்ப நெருப்புல போட்டு. அக்கா கேட்பாங்க, வாங்க அக்கா. கை சுடலையாக்கா? சுடுது தாங்க, என்ன பண்றது, அப்புறம் டேஸ்டா செஞ்சு தரணும்னா நீங்க எத்தனை வருஷமாக்கா வாத்து எல்லாம் கிளீன் பண்றது கத்துக்கிட்டீங்க? நாங்களாம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே தெரியுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே தெரியுமா? எங்க அம்மா வீட்டுல இருந்து கோழி எல்லாம் தெரியும். அதுல இருந்து நாங்களுக்கு நம்ம காட்டு சைடு தான், காட்டு சைடு தான் இருக்குது. ஆஹா, சூப்பர்க்கா சூப்பர்க்கா. தலைவா பாருங்க, அக்கா நீங்க தான் எனக்கு சமைக்க போறீங்களா? ஆமாங்க. ஓகே, சூப்பர். இரும்பு சட்டியாக்கா? மண் சட்டி கிடையாது? மண் சட்டி இருக்குதுங்க, அது இந்த அடுப்புல வைக்க முடியாதுங்க. வைக்க முடியாது, அதனால வச்சிருக்கலாம். சரி, பத்து வச்சுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இரும்பு சட்டியில செஞ்சாலும் டேஸ்டா தானே இருக்கும்? ஆமாங்க. நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குதுன்னு. அதெல்லாம் சொல்லிடுவேன், கரெக்டா சொல்லிடுவேன் எப்படி இருக்கு அப்படின்றத. இரும்பு சட்டி தான் டேஸ்ட் இருக்குது, மண் சட்டியோட இரும்பு சட்டி தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குதுன்னு கேக்குறாங்க. அப்படின்னு கேக்குறாங்களா? ஆமா, மண் சட்டி கூட வீட்டுல வந்து நாங்க வாங்கி செஞ்சிடறோம். பட் இரும்பு சட்டியில செய்யறதா ரொம்ப ரேரா இருக்குது.
மண் சட்டி கூட இப்பெல்லாம் வந்து பாரம்பரியம் எல்லாம் மாறிடுச்சு. வீட்டுல கேஸ் அடுப்புலயே மண் சட்டியில மீன் குழம்பு, நாட்டுக்கோழி எல்லாம் மண் சட்டிலேயே தான் செய்யறோம். இது நல்லா இருக்குதுங்க. இரும்பு சத்து கிடைக்குது. இரும்பு சத்து கிடைக்குது. சூப்பர்க்கா சூப்பர்க்கா. என்ன காயிட்டுங்க வரங்க விரவு எடுத்துட்டு வரேன். ஆனா இந்த இரும்பு சட்டியில தலைவா பாத்துக்கோங்க, இதுல வந்து என்னன்னா அவ்வளவு ஈஸியா வந்து இது வந்து ஹீட் ஏறிடாது, அவ்வளவு கஷ்டமாகும். ஏன்னா இந்த அனல் வந்து நல்லா அந்த இரும்பு சட்டியில ஏறி ஃபுல்லா வந்து அந்த எண்ணெய் காஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து போடணும். ஆஹா, அக்கா வந்து விறகு எடுத்துட்டு வராங்க. வாங்கக்கா வாங்கக்கா. அந்த பக்கம் தான் விறகா கிடக்குதாக்கா? அக்கா போய் பாருங்க, விறகு எடுத்துட்டு வராங்க. நல்லா தென்னங்குருத்து தென்னை மட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்து சூப்பரு. தென்னை மட்டை தான் விறகா யூஸ் பண்றாங்க அக்கா. இதுதான் சீக்கிரம் பிடிக்கும் ஏக்கா. ஆமாங்க. அக்கா இப்ப எனக்கு என்ன முறையிலக்கா சமைக்க போறீங்க இந்த வாத்துக்கறி? ஃபர்ஸ்ட் கறிவேப்பிலை போடணும். என்ன முறையிலன்னு கேட்டா இல்ல, எனக்கு வறுவலா குழம்பா அந்த மாதிரி கேக்குறேன். என்ன செய்ய போறீங்க? எனக்கு உங்களுக்கு எந்த மாதிரி முறையில செஞ்சு தரமோ அந்த மாதிரி. குழம்பா வேணும்னாலும் குழம்பு வேண்டாம், ஓரளவுக்கு கொஞ்சம் கிரேவியா ட்ரை பண்ணி அந்த மாதிரி சமைச்சு. ரொம்ப ட்ரையாவும் இல்லாம கொஞ்சம் அந்த தொக்கு மாதிரி. நீங்க எந்த மாதிரி கஸ்டமர் கேக்குறாங்களோ அந்த மாதிரி சமைச்சு தருவோம். ஓகே ஓகே ஓகே. அடுத்து இப்ப என்னக்கா போட போறீங்க? கறிவேப்பிலை. கருவேப்பிலை போடுறீங்களாக்கா ஓப்பனிங்லயே? ஆமா. ஆஹா, எண்ணெய் வந்து நல்லா கொதிச்ச உடனே கருவேப்பிலை போட்டுட்டாங்க. அவ்வளவுதான். கருவேப்பிலை நல்லா வந்து பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறம் மொறுமொறுன்னு ஆயிருமே. இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு. ஓகே. அடடா, வெங்காயம் போட்டாச்சு. ரைட்டு. கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. அடுத்து வெங்காயமும் போட்டாச்சு. 3/4 கிலோ கறிக்கு இது போதும் எங்கா? ஒரு தக்காளி, பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போதும். ஒரு வெங்காயம் போதும். சின்ன வெங்காயம் போட்டா இன்னும் டேஸ்டா இருக்குங்க. சின்ன வெங்காயம் வாங்கி எடுத்துட்டு வராங்க. சரி ஓகே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளவுதான். தக்காளியும் போட்டு நல்லா வணக்கணும். காரம் எப்படி சாப்பிடுவீங்க? காரம் எனக்கு மீடியமா போடுங்கக்கா, ரொம்ப காரம் வேணாக்கா. மீடியமா நம்ம எப்படி கேக்குறோமோ ஏங்கா அந்த மாதிரி. காரமா கேட்டாலும் காரமா, மீடியமா கேட்டாலும் மீடியமா, அவ்வளவுதான். குழம்பா கேட்டாலும் குழம்பா. ஆஹா, அவ்வளவுதான். எனக்கே ஆசையா இருக்கு இந்த மாதிரிலாம் நின்றுட்டு ஜாலியா அப்படியே பாருங்க தலைவா, அந்த இடத்த அப்படியே சுத்தி பாருங்க. அங்க பாருங்க, இது என்னக்கா? வரமிளகாங்க. வரமிளகாவாக்கா? மிளகா தூள்லாம் இல்ல? மிளகா தூள்லாம் இல்லைங்க, வரமிளகா. வரமிளகா போட்டாங்கப்பா, நல்லா சூப்பரா வரமிளகா. உப்பு, கல்லுப்பு. கல்லுப்பு. அவ்வளவுதான். இந்தாங்கக்கா, வரமிளகா கல்லுப்பு. ஐயோ, பார்க்கும் போதே செம்மையா இருக்கே. நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் கறி எடுத்து போட்டு அவ்வளவுதான். இதுல கறி போட வேண்டியதான் அதுக்கப்புறம். அவ்வளவுதான். மிளகாத்தூள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, போடணும் அதெல்லாம். இது வணங்கினதுக்கு அப்புறம் அதுக்கு மேல வணங்கினதுக்கு அப்புறம். ஓகே ஓகே ஓகே. ஸ்மெல்லு தூக்குது தலைவா. இதுல வந்து என்ன போட்டிருக்காங்க இப்போ? தக்காளி, வெங்காயம். அக்கா, ஆஹா, கறி போட்டாச்சு. வாத்துக்கறி போட்டாச்சு தலைவா. பாத்துக்கங்க. ஆஹா, அடுப்பு நல்லா எரியுது. இந்தாங்கக்கா, நல்லா கிண்டுங்க கிண்டுங்க கிண்டுங்க. அடடா அக்கா, இப்பவே ஸ்மெல்லு செம்மையா வருதேக்கா. அந்த இஞ்சி பூண்டு அந்த வரமிளகாலாம் போட்டதுனால அந்த ஸ்மெல்லு வணக்கலாமே எல்லாமே ஒரு வாசம் வரும். வா, எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ ஐயோ. மஞ்சத்தூள். சூப்பரு. வாத்து வந்து நம்ம கழுவும் போது மேல வந்து அந்த மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து தேய்ச்சாச்சு. இப்ப வந்து கட் பண்ணதுக்கு அப்புறம் வறுக்கிறதுக்கும் வந்து மஞ்சத்தூள் போட்டாச்சு. அந்த கவிச்ச இருந்தாலும் போயிடும்ல அக்கா. இந்த வாத்துல வந்து கவிச்ச வராதா? இல்ல ஏன் சுத்தமா வரவே வராது? எல்லாம் வறுக்கிறது தாங்க, எல்லாமே போட்டு வறுக்கிறோம். ஆனா நார்மலா இதெல்லாம் போடலன்னா வாத்துக்கறி கொஞ்சம் கவிச்சுதான் அடிக்கும். வாத்துக்கறி நாட்டுக்கோழியை வந்து கம்பேர் பண்ணும்போது வாத்துக்கறி வந்து கொஞ்சம் கவிச்சுதான். ஆனா எதுக்காக வந்து இதெல்லாம் போடுறாங்கன்னா இந்த கவுச்சி வரக்கூடாதுன்றதுனால போடுறாங்க. இது என்னக்கா? நாங்க அரைச்ச மசாலா. நீங்க அரைச்ச மசாலாவா? இவ்வளவுதான், ஒரு வாத்துக்கு இவ்வளவுதான் போடுவோம். இது என்ன மசாலாக்கா? இது மிளகாத்தூளா? நாங்களே அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணி கறிவேப்பிலை, கொத்தமல்லி இந்த மாதிரி. ஓ சரி 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 சரி. நாங்களே ரெடி பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான், ஒரு வாத்துக்கு அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஆஹா, சூப்பரா இருக்குது. அந்த மசாலா கலரே வித்தியாசமா இருக்குது. நம்ம வீட்டுல எல்லாம் இல்லாத ஒரு மசாலாவா இருக்கு. ஏன்னா மிளகாத்தூள்ல சிகப்பு கலர்ல இருக்கும், மல்லித்தூள்னா ஒரு மாதிரி லைட்டா பிரவுன் கலர்ல இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி கருப்பு கலர்ல அந்த கருவேப்பிலை பொடி எல்லாம் போடுறதுனால ஏங்கா செம. இதுல 1.25 ஜக்கு தண்ணி ஊத்தி வேக வச்சேன்.
இது எவ்வளவு நேரக்கா வேகணும்? 3/4 மணி நேரம், 20-25 நிமிஷம் வேகணும். 25 நிமிஷம் இருந்தாலே போதும். நம்ம வீட்டுல நார்மல் கோழி செய்யற டைம் தான். நாங்க ஊத்துற தண்ணி சுண்டுற வரைக்கும். அளவு இருக்காக்கா? இது இவ்வளவுதான் தண்ணி? 1.25 ஜக்கு ஊத்துவோம் அதுல. 1.25 ஜக்கு. ஆஹா, அடடா, எனக்கு இப்படி பார்க்கும்போதே எடுத்து சாப்பிடலாம் போல இருக்கு. அந்த மாதிரி சூப்பரா இருக்குது தலைவா. இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இங்க பாருங்க தலைவா. இப்போ வந்து அண்ணன் நம்ம கூட இருக்காங்க. அண்ணன் வந்து இங்க சாப்பிட்டாங்க இப்போ. சோ அண்ணன்ட்ட நம்ம கேட்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. அண்ணன் வணக்கம், உங்க பேரு? வணக்கம். வணக்கம் மேடம். எனக்கு நாகராஜன் மேடம். ஓகேண்ணா, எத்தனை வருஷமா இங்க வரீங்க? இங்க சாப்பிட்டது எப்படி இருந்தது? என்ன உங்களுடைய ஃபேவரட்? 2-3 வருஷமா இங்க வந்துட்டு இருக்கேன் மேடம். 3 வருஷமா வந்துட்டு இருக்கேன். சரி, 3 வருஷமா வாத்து வறுவல் அடிக்கடி அதிகம் சிக்கன் சாப்பிடுவோம். இப்போ வாத்து வறுவல் கொஞ்சம் நல்லா இவங்ககிட்ட டேஸ்டா இருக்குங்கிறதுக்காக வந்து இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம். அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸுங்களோட வருவோம். இப்போ நான் தனியா வந்ததுனால வாத்து வறுவல் வாங்கி சாப்பிட்டேன். வறுவல் வாங்கி சாப்பிட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸோட வரும்போது ஆர்டர் பேர்ல வாங்கி சாப்பிடுவோம். ஓ, முழுசா வாத்து புடிச்சு கொடுத்து செய்ய சொல்லிடுவாங்க எத்தனை கிலோ வேணும்ட்டு. 5 பேர் 6 பேர் 10 பேருக்கு தகுந்த மாதிரி ஆர்டர். இப்ப பிளஸ் இட்லி இருக்கும். இட்லி அந்த வாத்து வறுவல் காம்பினேஷன் நல்லா இருக்கும். சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. தலைவா அமைதியா வாங்க. எல்லாம் தூங்குறத பாத்தீங்களா? சாயந்தரம் ஒரு 5 மணி ஆக போகுது. எல்லாம் ஆடாம அசையாம எல்லாம் உட்காந்துருக்கிறத பாருங்க. இவ்வளவு நேரம் ஓடி ஓடி விளையாண்டுட்டு எல்லாம் அமைதியா தூங்குதுங்க. ஐயோ, நம்ம பக்கத்துல போனோம்னா டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சிருங்க. அதனால நம்ம வந்து இங்கேயே நின்று தூரத்துல நின்னே பார்த்து ரசிப்போம். இந்த அக்கா பிடிக்க போறீங்களா வாத்து? ரைட்டு, அக்கா வந்து வாத்து பிடிக்க வந்துட்டாங்க. அடுத்த வாத்து புடி. அவ்வளவுதான். அடா 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 அடா. எத்தனை வாத்துக்கா? 2ஆ? 2 வாத்து. அத்தாடி அத்தாடி. அவ்வளவுதான். 3 வாத்தா? 2 வாத்து பிடிச்சிட்டாங்க அக்கா. சூப்பர். பயத்தை பாருங்க, புடிச்சிட்டு போறாங்களாம். இதுங்களுக்குலாம் எவ்வளவு பயமா இருக்குது பாருங்களேன். இங்க ஆர்டர் பாத்தீங்களா வந்துட்டே இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஈவினிங் 5 o'clock ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து அடுத்தடுத்து வந்து வாத்து வந்து வாங்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. தண்ணிக்குள்ள போட்டு கொஞ்ச நேரம் வந்து நல்லா அது அவிஞ்சதுக்கு அப்புறம் உரிச்சிட்டு செய்ய வேண்டியதுதான். மேல இருக்கிறதெல்லாம் எல்லாம் உரிச்சு கம்ப்ளீட்டா எடுத்துட்டு செய்ய வேண்டியதுதான். கொதிக்கிற தண்ணியில போட்டு அமுக்கிட்டாங்க ஒரேடியா. தலைவா இங்க பாருங்க, நம்ம வாத்து வந்து உள்ள வந்து சூப்பரா குக் ஆயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, இங்க பாருங்க, உள்ள வந்து வெந்துகிட்டு இருக்குது. சூப்பரா வந்து மூடி போட்டு மூடிட்டாங்க. நல்லா ஹை ஃப்ளேம்ல வந்து நல்ல விறகெல்லாம் வச்சு செமையா மூடி போட்டு மூடிட்டாங்க. 1/2 an hour கழிச்சு அது வந்து நல்லா தண்ணி எல்லாம் சுண்டி ஒரு செமி கிரேவி ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து இறக்கி கொடுத்துருவாங்க. வாத்துக்கறி வித் இட்லி சூப்பரா வந்து நம்ம சாப்பிட போறோம். ஓகேவா? வாங்க, அப்படியே செம்மையா இருக்குங்க, ஜாலியா இருக்கு எனக்கு. இங்க பாருங்க, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பாருங்க. நீங்க வந்து கோழி முட்டை பார்த்திருப்பீங்க, காடை முட்டை பார்த்திருப்பீங்க, வாத்து முட்டை பார்த்திருக்கீங்களா? இங்க பாருங்க, செம்மையா இருக்கு வாத்து முட்டை. நல்ல பெரிய முட்டையா இருக்குங்க. உண்மையாவே வாத்து முட்டையிலயும் வந்து அவ்வளோ சத்து இருக்கு. உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வாத்து முட்டை சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு 1 முட்டை கம்பல்சரி சாப்பிடணும். ஏன்னா நம்ம நாட்டுக்கோழி முட்டைக்கு ஈக்குவலான குளிர்ச்சி வந்து வாத்து முட்டையிலயும் இருக்கு. கடையே செட்டப்பே பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. இன்னொரு விஷயம் பாருங்க தலைவா, எவ்வளவு இயற்கையான இடத்துல சமைக்கிறாங்க பாருங்க. அழகா வந்து இப்படி விறகடுப்புல மண் சட்டி உள்ள இருக்குது, வெளியே வந்து அந்த இரும்பு சட்டியில வந்து வச்சு சமைக்கிறாங்க. சின்னதா ஒரு குடிசை மாதிரிதான் போட்டிருக்கிறாங்க. பார்க்கவே வந்து அவ்வளோ அழகா இருக்கு. சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் பச்சை பசேர்னு, தூரத்துல எல்லாம் ஃபுல்லா மலையா இருக்குது, பக்கத்துல எல்லாம் வந்து ஃபுல்லா மரங்களா இருக்கு. தென்னை மரம், வேப்ப மரம், இந்த பக்கத்துலயே புளிய மரம் எல்லாமே வந்திருக்கு. அவ்வளோ அழகா இருக்குங்க. அண்ணா வணக்கம், உங்க பேருண்ணே? ஜெகதீஷ்ண்ணே. சூப்பர்ண்ணே. வாத்து கறியா இல்ல வறுவல் பண்ணி? இல்ல, வாத்து கறி தான் உயிரோட வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பிட்டுக்குவோம். வீட்டுல எல்லாத்துக்கும் சளி பிடிச்சிருக்குது, அதனால வாத்து கறி சாப்பிட்டா சளி போயிடும். அப்படியா? வாத்துக்கறி சாப்பிட்டா சளி போயிடும். அதே மாதிரி வாத்து முட்டை சாப்பிட்டாலும் சளி போயிடும். அதுக்கோசரம் தான் அக்கா கடைக்கு நாங்க மாசத்துல ஒரு டைம் வந்துருவோம். மாசத்துல ஒரு டைம் வந்துருவீங்க? சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே. வாத்து முட்டை வாத்துக்கறி சாப்பிட்டா சளி போயிடும். இங்க சமைச்சு சாப்பிடுறது? ஆமா, வீட்டுல தான் சமைச்சு சாப்பிடுவோம். ஃபேமிலியே சாப்பிடுவோம். சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே. இப்ப பாப்பாக்கு வந்து சளி பிடிச்சிருக்கா? சளி பிடிச்சிருக்கு. உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கா? பாப்பாக்கு வந்து சளி பிடிச்சிருக்கா. எங்க வந்திருக்கீங்க? வாத்துக்கறி வாங்க வந்தீங்களா? சிரிக்கிறாவா அழகா. சூப்பர்ண்ணே. வாத்துக்கறி இங்க அக்கா கடையில நல்லா இருக்கும்ல? சிறப்பா இருக்குங்க. ஓகே ஓகே ஓகே. அக்கா வந்து என்னமோ கேக்குறாங்க. அக்கா சொல்லுங்க. குடிக்கிறீங்களா நீங்க? சூப் இருக்கா? உங்களுதுலயே எடுத்தாரோம், குடிச்சு பாருங்க எப்படி இருக்குதுன்னு. அப்புறம் குடுங்க.
எனக்கு தெரியாது. நான் மதியம் தானே உங்ககிட்ட சொன்ன சூப்பு குடிக்கிறீங்க. அப்ப கொடுங்க. ஐயோ வாத்து சூப்பு. ஆக்சுவலா வந்து வாழ்க்கையில முதல் முறையா நான் வாத்தே இன்னைக்குதான் சாப்பிட போறேன். அதுல வாத்தோட சூப்புனா எப்படி இருக்கும்னு நான் வந்து சாப்பிட்டு பார்க்க போறேன். சூப்பும் போடுறதுதாங்க. என்னக்கா? சூப்பும் போடுறதுதாங்க. சூப்பும் போடுறதுதான். அடடா இங்க பாருங்க தலைவா. அக்கா ஊத்துற தண்ணியில முக்காவாசி சுண்டிருச்சு போல. ஆமாங்க. வா இது குடிச்சா பெப்பர் போட்டு குடிச்சா சளி எவ்வளவு சளி இருந்தாலும் உடனே குணம் ஆயிருங்க. சரியாயிரும். ஆமாங்க. கறி சாப்பிட்றதோட சூப்புல குடிச்சிங்கன்னா டக்குன்னு வா வாத்து சூப்புல 2 நாளைக்கு தான். அவ்வளவு மருத்துவ குணம் இருக்காக்கா இதுல. பெப்பர் கொஞ்சம் தாங்க. பெப்பர் தரேன். இங்க பாருங்க தலைவா வாத்து சூப்பு. பா எப்படி என்ன கலர்ல இருக்கு பாருங்க. நல்லா திக்கா இருக்கு சூப்பு. போடுங்கக்கா. சூப்பர் சூப்பர். அவ்வளவுதான். ஆஹா உப்பு காரம் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. நான் ஏதாவது டேஸ்ட் பார்த்தனா போட்ட அளவுதான். சூப்பரா இருக்குக்கா. செம்மையா இருக்கு. உப்பு காரம் எல்லாமே நான் எப்படி கேட்டனோ கரெக்டான காரம். கம்மியான காரம் கேட்டேன்ல, கம்மியான காரத்துல உப்பு பக்காவா இருக்கு. எப்படி இன்னும் போடுறதுதான் ரெகுலரா போட்டுக்கிட்டே இருக்கு. அனுபவம் தான் தெரியுது இல்லைங்க. சுள்ளுன்னு இருக்கு சூப்பு. சும்மா செம்மையா இருக்கு. நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சில அந்த தக்காளி வெங்காயத்தோட பிளேவரோட இப்ப நீங்க போட்ட பெப்பரு அடிச்சு தூள் கிளப்புது. செம்மையா இருக்கு சூப்பு. வரவங்களுக்கு நம்ம குழம்புல இருந்தே சூப் எடுத்து கொடுங்கனாலும் கொடுத்துருவீங்க இல்ல? ஆஹா தலைவா வாத்து சூப்புனா ஒன்னும் பெருசாலாம் இவங்க எதுவும் பண்ணலங்க. குழம்பு தான் ஆக்சுவலா வைக்க போனாங்க அக்கா. கிரேவி மாதிரி பண்ண போனாங்க. அவங்க குழம்பு வந்து பச்சை வாடை போன உடனே அது வந்து அப்படியே மேல அப்படி தண்ணி மாதிரி இருந்துச்சு. அதை அப்படியே மோந்து நமக்கு இப்படி கொடுத்தாங்க. இங்க பாருங்க என்ன ஒரு கன்சிஸ்டன்சில சூப்பரா வந்துருச்சு. ஆக்சுவலா வந்து வாத்து சூப்பு சரியான டேஸ்ட்ல இருக்கு. சளிக்கு அவ்வளவு நல்லதான். சிம்பிளா தான் பண்ணாங்க. பட் சூப்பரா இருக்குங்க டேஸ்ட். கை பக்குவம் தான் எல்லாமே. நம்ம செஞ்சா இந்த அளவுக்கு டேஸ்ட் வருமான்னு தெரியாது. பட் இவங்க செய்யறாங்க அவ்வளவு டேஸ்டா இருக்குது. ஆஹா அல்டிமேட்டா இருக்குது. ஓகே அண்ணன் வந்து இப்போ எல்லாம் கரெக்டா சரியான பதத்துக்கு வந்துருச்சா அப்படின்றத செக் பண்றாரு. அண்ணன் வெந்துருச்சானே? வெந்துருச்சு. சூப்பர். அவ்வளவுதான் வெந்துருச்சு. ரெடி சாப்பிட போறோம் தலைவா. பாத்துக்கங்க. வா எப்படி இந்த கலருக்கு வந்துச்சு? கருப்பு கலருக்கு நாங்களே அரைக்கிற மசாலா கறி புழுத்தால் அதிகமா போடுறோம். கருவேப்பிலை போடுறதுனால இந்த கலர். அக்கா பாருங்க கொத்தமல்லி எடுத்துட்டு வந்துட்டாங்க மேல. புதினா கொத்தமல்லி புதினா. ஓகே. என்னக்கா? கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் சாப்பிடக்குள்ள அப்படியே மனமா இருக்கு. இறக்கக்குள்ள போட்டு. ஆஹா அவ்வளவுதான். வா கறி பார்க்கும்போது கொஞ்சமா இருந்த மாதிரி இருந்துச்சு. மசாலாலாம் போட்ட உடனே கொஞ்சம் ஓரளவுக்கு நிறைய வந்துருச்சு. எனக்கா சூப்பர். அவ்வளவுதான். அண்ணன் கொண்டு போய் இங்க வச்சுட்டாங்க. ரைட்டு தலைவா வாங்க. பாத்துக்கங்க நமக்கு தான். பாத்துக்கங்க தலைவா. நம்மளுடைய வாத்துக்கறி வறுவல் தான் இது. இதுதான் வந்து நம்ம வந்து சாப்பிட போறோம். இங்க பாருங்க தலைவா. இங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஆவி பறக்க மணக்க அருமையா இருக்கு. இங்க பாருங்க. அடடா செம்மையா இருக்குங்க. இவ்வளவு பெரிய இரும்பு சட்டியில நமக்கு வந்து சூப்பரா செஞ்சு கொடுத்துருக்காங்க. வாங்க அடுத்ததா பாருங்க நமக்கு இப்ப இட்லி வைக்க போறாங்க. ஒண்ணு மட்டும் வைங்கண்ணே. சாப்பிட்டுட்டு. ஆஹா ரைட். இட்லி வித் வாத்துக்கறி அண்ணன் இப்ப எடுத்துட்டு வராங்க. போதுனே அதை அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கிறேன். இட்லி வேற என்னென்ன இருக்கு? இட்லி. ஓகே வாத்து முட்டையா? இட்லி நீங்களே. ஓகேண்ணே. ஓகே வீட்டு இட்லி தான் வேணும். வீட்டு சாப்பாடு தானே வேணும். அண்ணன் வந்து நாங்களே சுடுற இட்லி. என்னண்ணே? புது உளுத்தம் பருப்பு இட்லி கொஞ்சம் கலர் ஆகுதுல்ல. அந்த உளுத்தம் பருப்பு வந்து கருப்பு உளுத்தம் பருப்பு போடுது. என்னக்கா? கால்சியம் சத்து கருப்பு உளுத்தம்ல. அந்த மேல இருக்கிற அந்த தோல் எடுத்துட்டு போடுவாங்க. 1-2 இருக்கிறது நல்லா இருக்கு. அதனால கொஞ்சம் கருப்பா இருக்கிற மாதிரி இருக்கு இட்லி. பாருங்க எல்லாமே இயற்கை தான், பாரம்பரியம் தான். சூப்பர். அக்கா வாத்து முட்டை இதுக்கு அப்புறம் தான் அவிக்கணுமா? இல்ல இருக்குதுங்க. அவிச்சது இருக்கா? எனக்கு தாங்க ஒரு முட்டை தாங்க
தலைவா இங்க பாருங்க, வாத்துக்கறி இட்லி வித் வாத்து முட்டை அக்கா வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்பா இப்பதான் வந்து ஓட உரிக்கிறாங்க அக்கா. அவிச்சதோட இருக்குது போல முட்டை. ஓட உரிச்சிட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு, இல்ல பெரிய முட்டை நார்மல் நம்ம கோழி முட்டை மாதிரியே இருக்குமாக்கா? அத கிரேவியில தொட்டு சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குதுன்னு நீங்களே சொல்லுங்க. பாருங்க அக்கா எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க சொன்னா நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லுவோம். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகேக்கா, சொல்லிடுறேன். நல்லா இருந்தாலும் சொல்லுங்க, இந்த டேஸ்ட் இல்லன்றதையும் சொல்லுங்க. ஓகே, அக்கா வந்து ஜெனியூனா சொல்றாங்க. நல்லா இருந்தாலும் சொல்லுங்க, இல்லைன்னா இந்த டேஸ்ட் இதுல இல்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யுங்கன்னு சொன்னாலும் நாங்க வந்து இன்னும் சூப்பரா செஞ்சு கொடுக்குறோம்ட்டாங்க. ஓகேக்கா, நன்றிக்கா. சாப்பிட்டு வந்து சொல்றேன். ஓகே தலைவா, வாங்க வாங்க வாங்க. நீ என்னடா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்துட்டேன் அவரு? தலைவா சூப்பரான ஒரு சாப்பாட்டை வந்து சாப்பிட்றதுக்காக வந்து உட்காந்தாச்சு. உண்மையாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. வாத்துக்கறி லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறேன் பாத்துக்கங்க. அதுவும் வந்து இதை விட ஒரு முக்கியமான விஷயம், நான் சாப்பிட உட்காந்துருக்கிற இடம் தான். ஏன்னா எவ்வளவு இயற்கையா எவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க. அப்பா என்னை சுத்தி அப்படியே பாருங்க, எந்த பக்கம் பார்த்தாலும் பச்சை பசேர்னு தாங்க இருக்குது. ஃபுல்லா சோளக்காட்டுக்கு நடுவுல தான் நான் வந்து உட்காந்துருக்கிறேன். அப்படி மெயின் ரோட்டுக்கு பக்கத்துல அவ்வளவு சூப்பரா இருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு மலை இருக்குது. அப்படியே சுத்தி எல்லாம் தோப்பு தான், தென்னந்தோப்பு மாந்தோப்புன்னு எக்கச்சக்கமா இருக்கு. அப்படியே அந்த பக்கம் பாருங்க, இதான் வந்து வாத்துக்கடை. அப்படியே வாத்துக்கடை பக்கத்துலயே நம்ம வந்து சாப்பிட வந்தாச்சு. இந்த மாதிரி இயற்கையான இடத்துல உட்காந்து சாப்பிடணும்னு எனக்கு வந்து ரொம்ப நாளா ஆசை. அப்படி வாங்க, இங்க பாருங்க வாத்து வறுவல் என்ன மாதிரி அப்படி சும்மா கரு கருன்னு வறுத்து சூப்பரா நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்க. செம்மையா ஒரு இட்லிங்க, இயற்கையான ஒரு இட்லி. அப்படியே அவ்வளவுதான். வாத்து முட்டை, அவிச்ச வாத்து முட்டை. வாங்க தலைவா, அண்ணன் வந்து சொல்லும் போதே கொடுக்கும் போதே சொன்னாரு, இட்லி வந்து நம்ம வீட்டுல செஞ்சதுங்க, அதனால கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து கம்மியா தான் இருக்குங்க, நீங்க வந்து கடை இட்லி மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்கன்னாங்க. எனக்கு இயற்கையா வீட்டுல செஞ்ச இட்லி தான் எனக்கு வந்து முக்கியம். வாங்க வாத்து வறுவல் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இட்லியில அந்த கிரேவியை வந்து நம்ம தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம். ஓகேவா? வாத்து கிரேவி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஆஹா, அடாடாடாடாடா தலைவா, இட்லி வந்து நல்லா மாவு நல்லா புளிச்சதுக்கு அப்புறம் அண்ணன் வந்து இட்லி ஊத்திருப்பாங்க போல இந்த கடையில. சூப்பரா இருக்குது. ஐயோ, கிரேவி சரியான டேஸ்ட். ஆஹா, ஆக்சுவலா வந்து காரம் வந்து கரெக்டான காரம், உப்பும் கரெக்டான உப்பு. அது எப்படிதான் சமைக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அது அவங்க வந்து உப்பு பார்க்கவே மாட்டாங்க, ஆனாலும் வந்து அவ்வளவு சூப்பரா சமைச்சிருக்கிறாங்க. இங்க பாருங்க, ஆஹா, நல்லா எண்ணெயோட செம்மையா வந்து போட்டிருக்காங்க. வாங்க இப்ப வாத்துக்கறி தலைவா, வாத்துக்கறி இங்க பாருங்க, இப்படி அள்ளி சாப்பிடணும், கிள்ளி சாப்பிடக்கூடாது வாத்துக்கறியெல்லாம். ஆஹா, எந்த பீஸ் எடுக்கிறதுனே தெரியல, எல்லா பீஸுமே நல்லா இருக்கு. ஓகே ரைட்டு, பாத்துக்கங்க தலைவா, வாத்துக்கறி. இது வரைக்கும் ஆஹா, இது வரைக்கும் நான் சாப்பிட்ட நான்வெஜ்லயே இல்லாத ஒரு டேஸ்ட். அல்டிமேட்டா இருக்கு. சாப்பிட்டீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு இந்த நாக்குல வந்து அந்த டேஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும் போல, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இதுல வந்து தக்காளி வெங்காயம்லாம் போட்டாங்க. அந்த தக்காளி வெங்காயம்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. ஃபுல்லா எல்லாம் வந்து அப்படியே கிரேவி மாதிரி குழஞ்சு போய் சூப்பரா ஆயிடுச்சு தலைவா. ஐயோ, இவ்வளோ டேஸ்டா இருக்கே. இங்க பாருங்க, இந்த கறி அப்படியே பாருங்க, சரியான சாஃப்டா இருக்குதுங்க கறி. நல்லா வந்து அந்த அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர்லாம் வந்து சூப்பரா இறங்கி இருக்குது. அதை விட முக்கியம், நமக்கு வந்து மிளகாத்தூளே அவங்க போடல, வரமிளகா தான் போட்டாங்க. அந்த வரமிளகாவோட காரமே வந்து அந்த அளவுக்கு இருக்குது. இங்க வாங்க வாங்க வாங்க, இங்க பாருங்க, இப்படி எடுத்து இப்படி சாப்பிடுவோம். ஆஹா, எலும்பு இருக்கு கறியில, ஆனா அந்த எலும்பு வந்து ஹார்டாவே இல்லைங்க. செம்ம சாஃப்டா இருக்குது, சூப்பரா இருக்கு. அந்த எலும்பு வந்து கடிச்சு அப்படியே நம்ம முழுங்கிடலாம், துப்பணுன்ற அவசியமே இல்லை. பெரியவங்கள்ல இருந்து குழந்தைங்கள்ல இருந்து எல்லாமே அந்த எலும்பு அப்படியே முழுங்கிடலாம். இங்க வாங்க, இந்த இட்லி வந்து இப்படி தொட்டு சாப்பிட்டாலாம் நமக்கு வந்து திருப்தியா இருக்காது, சாப்பிட்டு திருப்தியே இருக்காது. இந்த பாருங்க, இப்படி போட்டு இந்த வாத்து வறுவல்ல ஒரு பிசைஞ்சு வாங்க, ஒரு துண்டு கறி எடுத்து அப்படி இதில் வச்சு இப்படி எடுத்து ஒரு புடி பிடிக்கணும். அங்கே பாருங்க,
ஆஹா, அல்டிமேட்டா இருக்குது தலைவா. அடா 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 அடாடா, சொர்க்கமே என்றாலும் இந்த வாத்துக்கறி போல வருமா, அந்த மாதிரி இருக்கு. சரியான டேஸ்ட். எந்நாடு என்றாலும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஈடாகுமா, அந்த மாதிரி. இங்க பாருங்க, சுத்தி முத்தி அவ்வளோ இயற்கையா சூப்பரா செம்மையா இருக்குது. வேற லெவல்ல இருக்குது தலைவா. அல்டிமேட். இங்க வாங்க. ஆமா, அக்கா வராங்க. யாருக்கா? நம்ம பாப்பாவா? அடி குட்டீஸ், பாப்பா பேர் என்ன? இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. பாப்பாவை மட்டும் கடைசியா காட்டுங்க. பாப்பாவை காட்டிடுவோம். இங்க வாங்க, இங்க வாங்க. உங்க பேர் என்ன சொல்லுங்க? என்ன ஸ்ரீ? நதிஷா சிரி. நதிஷா ஸ்ரீயா? பேரே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. பாப்பா அழகா இருக்கீங்களே குட்டீஸே. வாத்து வருவெல்லாம் சாப்பிடுவீங்களா? என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஸ்கூல் போயிட்டு வந்தாச்சா? குட்டீஸ் வந்து அழகா இருக்காங்க. சூப்பரா இருக்குதுக்கா. சத்தியமா சத்தியமா நீங்க இந்த கையில மட்டும் பிடிச்சிக்கங்களேன். சத்தியமா சொல்றேன், டேஸ்ட் பக்கத்துல வச்சுக்கோங்க. டேஸ்ட் சரியான மாதிரி இருக்கு. சும்மா உங்களுக்கு வீடியோக்காகலாம் நான் சொல்லல. என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், நல்லா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவேன். சரியான மாதிரி இருக்கு டேஸ்ட். சூப்பரா இருக்கு. உங்க கைப்பக்குவம் தாக்கா. நீங்க சொன்ன மாதிரி நீங்க உப்பே பார்க்கல, ஆனா எப்படி இவ்வளவு கரெக்டா உப்பு இருக்குன்னு எனக்கு தெரியலக்கா. அது ஏதாச்சும் முன்னத்துல தானே பார்த்தேன், கடைசி வரைக்கும் ஏதாச்சும் பார்த்தனா? எதுவுமே பார்க்கல. அதான் எனக்கு என்னன்னே தெரியல. மைக்கிட்ட குட்டி, நீ பேசு, நீ பேசு. நீ வாத்துக்கறி நல்லா இருக்குமான்னு சொல்லு. வாத்துக்கறி நல்லா இருக்கும். நல்லா அழகு குட்டீஸ். சூப்பரா சூப்பரா. நல்லா படிக்கணும். ஓகே சூப்பர். சாப்பிடுறீங்களா? ஒரு வாய் சாப்பிடுறீங்களா? பாப்பா சாப்பிடுவாள்லக்கா வாத்துக்கறி? சாப்பிடுவாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல. ஆனா நிறைய எலும்பு தான் இருக்கு போலக்கா. எலும்பு பாதி கறி பாதி தான் இருக்கு. வாங்கிக்க வாங்கிக்க. ஒரு வாய் ஒரு வாய் ஒரு வாய். அது வெறும் ஃப்ளஷ்ஷா வச்சிருக்கேன். நல்லா இருக்கா? நான் தான் சமைச்சேன். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குதுங்க. சூப்பரா இருக்கு. நான் தான் சமைச்சேன். எப்படி இருக்குன்னு கேட்டேன். சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டா. சூப்பர்க்கா. ஆஹா, உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா பாப்பாவுடைய காட்டுலதான் நம்ம உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோமா. பாத்துக்கங்க, அக்கா வந்து அவங்களுடைய காட்டுலதான் நீங்க உட்காந்து சாப்பிடுறீங்க, எங்க பாப்பாவை காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அழகு பிள்ளைங்க கொடுத்த உடனே அழகா வந்து வாங்கி சாப்பிட்டு போயிட்டாங்க. பாருங்க, அவ பாட்டுக்கு நடந்து அழகா போயிட்டு இருக்கிறா. உண்மையாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ குடும்பம் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. வந்து சூப்பரா இருக்கு. ஓகேங்க, வாங்க தலைவா. வாத்து கறி தான் ஒரு பக்கம்னா, வாத்து முட்டை இன்னைக்குதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறேன். அக்கா வந்து என்ன சொன்னாங்கன்னா, வாத்து முட்டைய இப்படி பிச்சு இந்த கறியோட வந்து இந்த கிரேவியோட நீங்க பரட்டி சாப்பிட்டு பாருங்க, அப்பதான் வந்து டேஸ்ட் தெரியும் இருக்காங்க. ஸோ வாங்க, அப்படியே வந்து இந்த கிரேவியோட இந்த முட்டையை அப்படி ஒரு பிரட்டி பிரட்டி. ஆஹா, இப்ப சாப்பிட்டு பார்ப்போமா எப்படி இருக்குதுன்னு? தலைவா இங்க பாருங்க, கிரேவியோட பிரட்டியாச்சு முட்டைய. நார்மல் நம்ம கோழி முட்டையை விட கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கு. ஏன்னா வாத்துக்கறி கொஞ்சம் ஹார்டா இருக்கிறதுனால இதுவும் வந்து வாத்து முட்டையும் வந்து லைட்டா ஹார்டா தான் இருக்கு. பட் அல்டிமேட்டான டேஸ்ட்டுங்க. ஆனாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வாத்துக்கறியை வந்து நம்ம சாப்பாட்டோட வச்சு சாப்பிட்டுருந்தா கூட இவ்வளவு டேஸ்ட் இருக்குமான்னு தெரியல. இந்த இட்லிக்கும் அந்த வாத்துக்கறிக்கும் சும்மா அப்படிதான் இருக்குது தலைவா. நல்லா ஒரு 3/4 கிலோ வாத்தையும் நான் ஒரு ஆளே தின்றுவேன். இங்க பாருங்க, அவ்வளவு அல்டிமேட்டா இருக்குது. ஆஹா, சூப்பரா இருக்கு. உண்மையாவே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க தலைவா. நம்ம ஜிகே வாத்துக்கறி வறுவல் நான் எங்க இருக்குன்ற லொகேஷன் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். கண்டிப்பா நீங்க சேலம் வர்றவங்க யாராக இருந்தாலும் இந்த பக்கம் நீங்க இந்த பக்கம் காக்காபாளையம் வந்தாலும் சரி, இல்ல ஆட்டையம்பட்டி போனாலும் சரி, இடையிலேயே தான் நம்ம ஜிகே வாத்துக்கறி வறுவல் இருக்கு. கன்ஃபார்மா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வாத்தா வேணாலும் வாங்கிட்டு போகலாம், கறியா வேணாலும் வாங்கிட்டு போகலாம், இல்ல வறுவலா செஞ்சு குடும்பத்தோட இங்கேயே உட்காந்து சாப்பிட்டு வேணாலும் போகலாம். இந்த மாதிரி இயற்கையான ஒரு இடத்துல ஜாலியா உட்காந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி நீங்க மதியம் வந்தீங்கன்னா செம்மையா சாப்பிட சொல்லி நல்லா என்ஜாய் பண்ணி பிள்ளைங்க எல்லாம் இங்கேயே விளையாண்டுட்டு வேற லெவல்ல போலாங்க.
கன்ஃபார்ம் வந்து ட்ரை பண்ணி பாக்குறீங்க. ஓகேவா? இந்த வீடியோ நம்ம இதோட நிறைவு செஞ்சுக்கலாம். அகைன் ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா. தலைவா சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலா, ஒரே நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. நம்ம வாத்துக்கடை பக்கத்துலயே இங்க பாருங்க எவ்வளவு அழகா வந்து மூங்கில்ல வந்து கூடை எல்லாம் பின்னி வச்சிருக்காங்க பாருங்க. கூடை, முறம், இங்க பாருங்க அந்த விளக்கமாறு. ஆஹா, அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஏணி, எல்லாமே வந்து மூங்கில்லே வந்து சூப்பரா வந்து செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க எவ்வளவு கலர் கலரா இங்க பாருங்களேன் கூடை. ஆஹா, செம்ம சூப்பரா இருக்குதுங்க. இங்க பாருங்க குட்டி குட்டியா நல்ல டிசைனா எத்தனை வெரைட்டிஸ்ல வந்து பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த பாருங்க ஐயா தான் பண்றது எல்லாமே ஃபுல்லா வந்து அவருதான் மூங்கில் வச்சு அவ்வளவு அழகா வந்து வெட்டி சூப்பரா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய கூடை. இதெல்லாம் வந்து கோழி கவுக்குற கூடைன்னு சொல்லுவாங்க. கோழி எல்லாம் வந்து கவுத்து கூட வச்சுக்கலாம். இல்ல வேற ஏதாவது பெரிய பெரிய பொருள் ஏதாவது நீங்க வந்து போட்டு வச்சிருந்துக்கலாம். சோ இங்க பாருங்க நம்ம கூடை கடையோடைய கான்டாக்ட் நம்பர் பாருங்க, இதுதான் பாத்துக்கோங்க. ஜோசனா கூடை கடை அப்படின்னு சொல்லி இருக்கு பாத்துக்கோங்க. இந்த கான்டாக்ட் நம்பர் தான். நீங்க வர்றவங்க போன் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க வந்து வரலாம். இந்த பக்கம் அப்படியே டிராவல் பண்ணி போறவங்க உங்களுக்கு வீட்டுக்கு தேவையானதை நீங்க வந்து வாங்கிட்டு போகலாம். ஓகே, தேங்க்யூ தலைவா.